السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعد. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون. صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பின் இஸ்லாமிய சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்ள வேண்டும். நம் அனைவருக்கும் கற்றுக்கொண்டவைகளின்படி நடப்பதற்குரிய சக்தியையும் சந்தர்ப்பத்தையும் இறைவன் அமைத்து தர வேண்டும் என்று சொல்லி இறைவனை அல்லாஹ்வை பிரார்த்தித்து கொண்டு சூரத்துல் பக்கராவினுடைய ஆரம்ப ஆயத்துக்களை நாங்கள் படித்து கொண்டிருக்கின்றோம். ஏதோ சில கருத்துக்களை அந்த ஆயத்துக்களை மையமாக வைத்து நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முத்தகீங்கள், இறை பக்தர்கள், இறை நேசர்களுடைய அடையாளங்களை இங்கே மேலோட்டமாக குறிப்பிடுகின்றான். 5 வகையான குவாலிட்டிஸ், 5 வகையான தகமைகள் உடையவர்களாக இருப்பார்கள் முத்தகீங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனுடைய ஆரம்பத்திலேயே அந்த 5ஐயும் பட்டியலிட்டு விட்டான். அதில் முதலாவது தான் அல்லதீன யுமினூன பில் கைப். அவர்கள் மறைமுகமான விடயங்களை விசுவாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள். நாங்கள் மறைமுகம் என்றால் என்ன? கண்ணுக்கு தென்படாதது போன்று புத்திக்கு தென்படாதவைகளும் மறைமுகமானது. அக்லுக்கு படாதவைகளுக்கு அப்பால் வஹி என்று சொல்லி ஒன்றிருக்கிறது. இதை பற்றி நாங்கள் படித்தோம். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகின்றான், அவர்கள் தொழுகைகளை நிலைநாட்டக்கூடிய மக்களாக இருப்பார்கள். அதை பற்றியும் தொழுகையை பால்படுத்துவது, தொழுகையை இகாமத்து ஸலா, தொழுகையை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவது, நிறைவேற்றுவது, இப்படியாக தொழுகையை பற்றியும் ஓரளவு நாங்கள் சென்ற வகுப்புகளினூடாக பார்த்தோம். மூணாவது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிக அழகாக சொல்லுகின்றான், முத்தகீங்களுடைய ஒரு குவாலிட்டி என்னவென்று சொன்னால் வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். நாம் அவர்களுக்கு எவைகளையெல்லாம் வழங்கி இருக்கின்றோமோ அவைகளில் இருந்து அவர்கள் செலவழிப்பார்கள். அவைகளில் இருந்து சிலரை அவர்கள் செலவழிப்பார்கள். அவர்களும் வாழ்ந்து கொள்வார்கள், அவர்களும் பாவித்துக் கொள்வார்கள். அதே போன்று அவர்கள் மற்றவர்களுக்கும் அதை பங்கிட்டு பகிர்ந்தளிப்பார்கள் என்று சொல்லக்கூடிய கருத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மூணாவது அடையாளமாக சொல்லியிருக்கின்றான். சென்ற வார வகுப்பினூடாக நாங்கள் அதை விரிவாக பார்த்தோம். செலவழிப்பதென்றால் சம்பாதிக்க வேண்டும், பணம் இருக்க வேண்டும், தன்னுடைய பணத்தை தான் செலவழிக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். சம்பாதித்தவைகள் அனுபவித்துக் கொள்ளுங்கள், அனுபவிப்பதை மறந்துவிடவும் வேண்டாம். வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா குல் மன் ஹர்ரம ஸீனத்தல்லாஹி அல்லதி அக்ரஜ லிஇபாதிஹி. அதையும் செய்து கொள்ளுங்கள். அதே போன்று பிறரையும் கவனித்துக் கொள்ளுங்கள், பிறருக்கும் வாரி வழங்குங்கள், பிறரையும் வாழ வைத்து விடுங்கள். நீங்கள் வாழுவதை விடவும் பிறரை வாழ வைப்பது என்பதுதான் வரலாறு என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியை நாங்கள் சென்ற வாரம் பார்த்தோம். அதில் இன்னும் ஒன்றையும் பார்த்தோம். என்னிடம், உங்களிடம், உலகத்தாரிடம் இருக்கக்கூடிய அத்துணை வகையான வளங்களும் அது எங்களுக்கு சொந்தமானது அல்ல, எங்களுக்கு தரப்பட்டவைகள், எங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் விரும்பினால் அதை அவனுக்கு எடுத்துக்கொள்ளவும் முடியும். அல்லாஹ் விரும்பினால் அதனை எங்களிடமிருந்து பறித்து எடுத்துக்கொள்ளவும் முடியும். இன்றைய பணக்காரன் எல்லா நாட்களிலும் பணக்காரனாக இருக்க மாட்டான். இன்று இருக்கக்கூடிய செல்வாக்கு எதனாலும் இருக்க மாட்டாது. இன்றிருக்கக்கூடிய அறிவு, இன்றிருக்கக்கூடிய ஆளுமை எதனாலும் இருக்க மாட்டாது.
இன்றிருக்கக்கூடிய அரசியல் பலம் எதனாலும் இருக்க மாட்டாது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரா பனி இஸ்ராயீலில் மிக அழகாக சொல்லுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகின்றான், நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த விஸ்டம், இந்த வஹி, இந்த கல்வி ஞானம், இந்த ஆளுமை, இதை நாங்கள் உங்களிடமிருந்து எடுத்துவிட்டால், அப்படி எடுக்க மாட்டோம், எடுத்துவிட்டால் இதை திருப்பி தருவதற்கு யார் இருக்கிறாங்க, யாரால் அதனை திருப்பி தர முடியும்? சூரா பனி இஸ்ராயீலுடைய ஆயத்துக்களினூடாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிக அழகாக அதனை தெளிவுபடுத்துகின்றான். அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித் தருகின்றான், நீதி என்பது அனைவருக்கும் ஒன்று, அனைவரையும் ஒரே மாதிரியாகத்தான் நான் வல இன் ஷிஅனா லனذهبن, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரா பனி இஸ்ராயீலில் சொல்லுகின்றான், வல இன் ஷிஅனா, நாங்கள் நாடினா, லனذهبن, நாங்கள் அப்படியே எடுத்து விடுவோம், அழித்து விடுவோம், உயர்த்தி விடுவோம் நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய வஹியை. அதற்கு பிறகு யாரால் இதனை உங்களுக்கு திருப்பி தர முடியும்? சுப்ஹானல்லாஹ், இது வஹிக்கு மட்டும் சொந்தமானது அல்ல, அத்துணை வகையான பலங்களுக்கும் சொந்தமானது. அல்லாஹ் தந்திருக்கின்றான், சந்தோஷமாக வாழ வைத்திருக்கின்றான், ஆளுமைகளை தந்திருக்கின்றான், வளங்களை தந்திருக்கின்றான். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகின்றான், நாங்கள் நாடினால் இதை எங்களால் எடுத்து விடவும் முடியும். சும்ம லா தஜிது, அதற்கு பிறகு நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். இதை உங்களுக்கு திருப்பி தருவதற்கு எந்த ஒரு ஏஜென்சியும் முன்னுக்கு வர மாட்டாங்க. எந்த ஒரு ஏஜென்சியாலையும், எந்த ஒரு வக்கீலாலையும் இதை உங்களுக்கு திருப்பி தர முடியாது. நாங்கள் அப்படித்தான் பார்க்கின்றோம். ஒரு காலத்தில் பெரிய பிஸ்னஸ் பண்ணிக்கொண்டு, தொழில் செய்து கொண்டு தொழிலதிபர்களாக இருந்தவர்கள் ஜகாத்து வாங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். செல்வாக்கள் உச்சகட்டத்தில் இருந்தவர்கள் ஒரு சாதாரண மனிதனாக மாறிவிட்டார்கள். அரசியல் பலத்தில் இனி இல்லை என்று சொல்லி கொடிகட்டி பறந்தவர்கள் எங்கேயோ ஒதுக்கப்பட்டு விட்டார்கள். இது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகின்றான், இருக்கும் பொழுது பாவித்துக் கொள்ளுங்கள், இருக்கும் பொழுது அனுபவித்துக் கொள்ளுங்கள், இருக்கும் பொழுது பிறரை வாழ வைத்து விடுங்கள், அதுதான் வரலாறாக மாறிவிடும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு தந்தவைகள் அனைத்தும், எங்களிடம் இருக்கக்கூடிய அனைத்தும் அவனுக்குத்தான் சொந்தம். வமிம்மா ரஸக்னாஹும், நாம் அவர்களுக்கு கொடுத்தது, வழங்கியதிலிருந்து அவர்கள் செலவழிப்பார்கள். சொன்னேன், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அப்படித்தான் சொன்னார்கள். கனவுக்கு தாற்பயம் சொல்லும் பொழுதும் அப்படித்தான் சொன்னார்கள். நாட்டை ஆளும் பொழுதும் அப்படித்தான் சொன்னார்கள். வஅல்லம்தனி மின் தஅவீலில் அஹாதீஸ், நீ எனக்கு கற்றுத்தந்தாய், நீ எனக்கு சொல்லித்தந்தாய். குர்ஆனை பிரட்டி பார்க்கும் பொழுது குர்ஆன் பல இடங்களில் விலாவாரியாக சொல்லுகிறது, உங்களிடம் இருக்கக்கூடிய ஆளுமைகள், உங்களிடம் இருக்கக்கூடிய வளங்கள் எதுவுமே உங்களுக்கு சொந்தமானது அல்ல. நான் சென்ற வகுப்பில் கூட குறிப்பிட்டேன், சர்தார் ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களிடம் இருக்கக்கூடிய அருள், கருணை, ரஹ்மத்து, அதுவும் நான் உங்களிடம் தந்தது, நான் உங்களிடம் வைத்திருக்கக்கூடியது. ஃபபிம ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும். சுப்ஹானல்லாஹ். ஃபபிம ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும். நீங்கள் இவ்வளவு இரக்கமாக, மெல்லினமாக, பணிவாக, பண்பாக மக்களுடன் நடந்து கொள்றீங்க தானே, இதுவும் என்னுடைய ரஹ்மத்து, என்னுடைய அருள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் கூறிட்டு காட்டுகின்றான். எனவே உலகத்தில் எங்களிடம் இருக்கக்கூடிய அத்துணை வளங்களும், அது புன்முறுதல் புகுப்பதாக இருக்கலாம், எங்களுடைய மெல்லின தன்மையாக இருக்கலாம், எங்களுடைய சாஃப்ட் டீலிங்காக இருக்கலாம், சுப்ஹானல்லாஹ், எங்களிடம் இருக்கக்கூடிய அத்துணை வகையான வளங்களும் அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எங்களுக்கு தரப்பட்டவைகள். முத்தகீன்களுடைய மூணாவது அடையாளம் என்னவென்று சொன்னால், அவர்களுக்கு நாங்கள் எவைகளையெல்லாம் வழங்கி இருக்கின்றோமோ அவைகளை அவர்கள் நல்ல வழியில் செலவழிப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிவானாக.
இன்னமொரு விடயத்தையும் கருத்தில் கொள்ளுங்கள். செலவழித்தல் என்று சொல்லும் பொழுது எப்படி இருக்க வேண்டும்? ஏனென்றால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் மார்க்கத்தினுடைய ஒரு மிக அழகான முக்கியமான ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் சமநிலை பேணுதல். சமநிலை பேணுதல். எதை எடுத்தாலும் அதில் சமநிலை பேணப்பட வேண்டும். அதுதான் குர்ஆன். கடும்போக்குத்தனமும் கூடாது, பொடுபோக்குத்தனமும் கூடாது. கடும்போக்கையும் குர்ஆன் வன்மையாக கண்டித்திருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய விடயத்தில் கிறிஸ்தவ சமூகம் எல்லை மீறி விட்டார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. கடும்போக்கை கடைபிடித்துக் கொண்டார்கள். நபியாக ரசூலாக உலகத்துக்கு வந்தவரை கடவுளாக மாற்றிவிட்டார்கள். யூத சமூகம் பொடுபோக்குத்தனம் செய்து விட்டார்கள். நபியாக ரசூலாக ரூஹுல்லாவாக கலிமத்துல்லாவாக சித்தரிக்கப்பட்டு உலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை முறை தவறாக கிடைத்த குழந்தை என்று அவர்கள் வர்ணித்து விட்டார்கள். இது ரெண்டும் தவறு. பொடுபோக்குத்தனம் கூடாது, கடும்போக்குத்தனமும் கூடாது. செலவழிப்பதிலும் அப்படித்தான். பேலன்ஸ், சமநிலை பேணுதல். கஞ்சத்தனமும் கூடாது, வீண் விரயமும் கூடாது. கஞ்சத்தனமும் கூடாது, வீண் விரயமும் கூடாது. செலவழித்தல் என்று சொன்னால் எவ்வளவு எந்த இடத்தில் செலவழிக்க வேண்டுமோ அந்த இடத்தில் அளவை விடவும் அதிகமாகாமல் அது செலவழிக்கப்படும் பொழுதுதான் அது இன்ஃபாக்காக கருதப்படும். அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சூரத்துல் ஃபுர்கானுடைய ஒரு ஆயத்தில் சொல்லுகின்றான். வ இபாதுர் ரஹ்மான். இபாதுர் ரஹ்மான் அல்லாஹுடைய ரஹ்மானுடைய அடியார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுடைய அடியார்கள் என்பதை விடவும் இரக்கமுடைய கருணையுடைய அனைவரையும் கருணை கொண்டு காக்கக்கூடிய பார்க்கக்கூடிய அந்த ரஹ்மானுடைய அடியார்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். இபாதுல்லாஹ் என்று சொன்னாலும் குற்றமில்லை. ஆனால் அல்லாஹ் என்று சொல்லுவதை விடவும் ரஹ்மான் குலிதுல்லாஹ அபிதுர் ரஹ்மான் உண்டு. அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்வை கூப்பிடுங்கள், அலையுங்கள். அப்படி இல்லை என்றால் ரஹ்மான் என்று சொல்லி அலையுங்கள். அனைவரையும், இந்த உலகத்தில் அனைவரையும் ஒரே மாதிரியாக பார்க்கக்கூடியவன், நல்லவர்களையும் கெட்டவர்களையும். சுப்ஹானல்லாஹ். அனைவருக்கும் வளங்களை பங்கிட்டு கொடுக்கக்கூடியவன், அனைவரும் மீதும் கருணை கொண்டவன், அனைவரையும் வாழ வைத்துக் கொண்டிருப்பவன், அனைவரையும் பாதுகாப்பவன். அப்படிப்பட்ட ரஹ்மான். சுப்ஹானல்லாஹ். வ இபாதுர் ரஹ்மான். ரஹ்மானுடைய அடியார்கள் யார் தெரியுமா? அவர்களுடைய 10 குவாலிட்டி, 10 வகையான குவாலிட்டிஸ், தன்மைகளை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். அதில் 3வது அல்லது 4வது குவாலிட்டி என்ன தெரியுமா? அவர்களுடைய தன்மை, அவரிடம் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான பண்பு என்னன்னு சொன்னால் வல்லதீன இதா அன்ஃபகு. இங்கே என்ன சொல்லுகிறான்? இங்கே சொல்லுகிறான் அல்லதீன யுன்ஃபிகூன, அவர்கள் செலவழிப்பார்கள். இங்கே சொல்லுகிறான் அவங்க யார் என்று சொன்னால் இதா அன்ஃபகு, அவர்கள் செலவழிப்பார்கள் என்றிருந்தால் வீண் விரயம் செய்யவும் மாட்டார்கள், கஞ்சத்தனமும் செய்யவும் மாட்டார்கள். வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு வகான பைன ذلك கவாமா. இன்ஃபாக் என்பது கஞ்சத்தனத்துக்கும் வீண் விரயத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்துக்கு பெயர்தான் செலவழித்தல் என்பது. இந்த ஆயத்துக்கு கீழே அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு அழகான வரலாற்று குறிப்பை குறிப்பிட்டிருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், 5வது ஹலீஃபா என்று பேர் வர்ணிக்கப்படக்கூடிய ஒருவர் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு படிக்கப்பட வேண்டிய வாழ்க்கை வரலாறு. எப்படிப்பட்ட ஆட்சி, எப்படிப்பட்ட ஒரு நீதம், எப்படிப்பட்ட ஒரு பொருளாதார கொள்கை, எப்படிப்பட்ட சமநிலை, சமூகத்துக்கு மத்தியில் ஒற்றுமை, மாற்று மதத்தை சார்ந்தவர்களை எப்படி அவர்கள் அரவணைத்தார்கள், அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை அறிமுகப்படுத்தினார்கள் என்பதெல்லாம் ஒரு படிக்கப்பட வேண்டிய ஒரு பாடம். அவர்களுடைய பொருளாதார கொள்கை என்பதெல்லாம்
மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஹதரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் திருமணம் முடித்தார்கள். அவர்கள் திருமணம் முடித்தது அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு ஹலீஃபாவுடைய மகள். அவர்கள் ஹலீஃபாவாக ஆகுவதற்கு முன்னாலேயே ஒரு ஹலீஃபாவுடைய மகளைத்தான் அவர்கள் திருமணம் முடித்தார்கள். அந்த பெண்ணுடைய பெயர் ஃபாத்திமா. அந்த பெண்ணை பற்றி ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கிறது. அதாவது அந்த பெண்ணுடைய அப்பா மர்வான் என்பவரும் ஹலீஃபாவாக இருந்திருக்கிறார் உமையாக்களுடைய ஆட்சி காலத்தில். அதற்கு பிறகு அப்துல் மலிக் என்பவரும் ஹலீஃபாவாக இருந்திருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். அதற்கு பிறகு அந்த பெண்ணுடைய அந்த ஃபாத்திமாவினுடைய 4 சகோதரர்கள், சுலைமான், ஹிஷாம், வலீத் என்று 4 சகோதரர்கள், 4 பேருமே ஹலீஃபாக்களாக இருந்திருக்கிறார்கள். ஒருவருக்கு பின் ஒருவராக ஹலீஃபாக்களாக இருந்திருக்கிறார்கள். அதில் தன்னுடைய கணவன் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் ஹலீஃபாவாக இருந்திருக்கிறார்கள். இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிட்டிருக்கிறார்கள், அபூர்வமான ஒரு பெண். இப்படிப்பட்ட அனைத்தும் அதாவது அப்பா பாட்டன், அதுக்கு பிறகு தந்தை, அதுக்கு பிறகு 4 சகோதரர்கள், ஒருவருக்கு பின் ஒருவராக, அதற்கு பிறகு தன்னுடைய கணவன், இப்படியாக அனைவருமே ஹலீஃபாக்களாக இருந்த ஒரு பெண்மணிதான் இந்த ஃபாத்திமா பின்தி அப்துல் மலிக் பின் மர்வான் என்று சொல்கிற பெண். இந்த பெண்மணி தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய வாழ்க்கை துணைவி. அவர்கள்தான் மனைவி. கல்யாணம் நடந்து முடிந்து விட்டது, திருமணம் நடந்து முடிந்து வாழ்க்கையை ஆரம்பித்து விட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் ஹலீஃபாவாக இருந்த மாமா அப்துல் மலிக் அவர்கள் தன்னுடைய மருமகனை அழைத்து மருமகனிடத்தில் கேட்ட ஒரு கேள்விதான், என்னுடைய மகளுடைய விடயத்தில் நீங்கள் எப்படி செலவு செய்ய போகிறீர்கள்? என்னுடைய மகளுக்கு நீங்கள் எப்படி செலவு செய்வீங்க? எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் அவருக்கு செய்து கொடுக்க போகிறீங்க? என்ற கல்யாணம் முடித்து கொடுத்தா ஹலீஃபாவாக இருந்தாலும் சரி, அது வாப்ப செலவழிப்பது முறையல்ல, கணவன்தான் செலவழிக்க வேண்டும். கணவனுடைய பணத்தில் தான் அவள் வாழ வேண்டும். கணவனுடைய கொடுப்பனவில் தான் மனைவி தங்கி இருக்க வேண்டும். எனவே கேட்டார்கள், எப்படி செலவழிக்க போகிறீங்க என்று சொல்லி. அந்த நேரத்தில் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஆயத்தை ஓதி ஒரு தஃப்சீர் செய்தார்கள். மாமாக்கு ஒரு தஃப்சீர் செய்தார்கள். உங்களோட மகளுக்கு நான் எப்படி தெரியுமா செலவழிப்பேன்? வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு. அவர்கள் செலவழிப்பார்கள் என்றிருந்தால் கஞ்சத்தனம் செய்யவும் மாட்டார்கள், வீண்வரையம் செய்யவும் மாட்டார்கள். அந்த 2க்கு மத்தியிலே இருந்து செலவு செய்வார்கள். நானும் அப்படித்தான் செய்ய போகிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு காயிதா, ஒரு அடிப்படையை சொல்லிக் கொடுத்தார்கள். அல் ஹஸனத்து பைன ஸய்யிஅத்தைன். எப்பயுமே உலகத்தில் ஒரு நன்மையான கர்மம் என்று சொல்லுவது 2 பாவங்களுக்கு மத்தியில் இருக்கும். ஒரு நன்மையான கர்மம் என்பது பொடுபோக்குத்தனம் செய்தால் பாவமாக மாறிவிடும், கடும்போக்குத்தனத்தை கடைபிடித்தாலும் பாவமாக மாறிவிடும். ஒரு நன்மையான கர்மம் என்பது 2 பாவங்களுக்கு மத்தியில தான் எப்பயுமே இருக்கும். செலவழிப்பது என்பது இபாதத்தாக இருந்தால் கஞ்சத்தனம் செய்வது பாவம், வீண்வரையம் செய்வது பாவம். சுப்ஹானல்லாஹ். 2 பாவங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடியவைகள் தான் நன்மையான கர்மம். குடும்ப உறவுகளை பேணவும் வேண்டும், மஹரத்தை பேணவும் வேண்டும். மஹரம் பேண வேண்டும் என்பதற்காக வேண்டி குடும்ப உறவுகளை துண்டித்து விடவும் முடியாது. குடும்ப உறவுகளை பேண வேண்டும் என்பது, குடும்ப உறவுகளை பேணுவதனூடாக மஹரம் பேண முடியாமல் இருக்கிறது என்பதற்காக வேண்டி குடும்ப உறவுகளை துண்டித்து விடவும் முடியாது. சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொன்றாக பார்க்க முடியும். இராக்காலங்கள் எல்லாம் நின்று வணங்க வேண்டும், நல்ல விடயம். ஆனால் குடும்பத்துக்கும் மனைவிக்கும் கொடுக்கப்பட வேண்டிய நேரத்துடன் உங்களுடைய உடம்புக்கு கொடுக்கப்பட வேண்டிய நேரமும் கொடுக்கப்பட வேண்டும். குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் எடுத்துக்கொண்டு தன்னுடைய உடம்புக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கையும் கொடுக்காமல் அந்த நேரத்தையும் அபகரித்து கொண்டு நாங்கள் காலமெல்லாம் நின்று வணங்க போகிறோம் என்றிருந்தால் இல்லை, அது எல்லை மீறுதல்.
எல்லை மீறுதல், இரவுல தூக்கமே தூக்கம், பொழுதுபோக்கே பொழுதுபோக்கு, பாவமான கர்மத்திலேயே காலம் கழியுது, நின்று வணங்குறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதே இல்லை, அதற்கு சோம்பேறித்தனம் தலைக்கு மேலே வந்து நிற்குது. பாவம் ரொம்ப லேசாக இருக்குது. இராக் காலங்களில் பாவம் செய்வதில் மீதுள்ள மோகம் நன்மை செய்வதில் வந்த வரை இல்லை என்றிருந்தால் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, பாவத்தில் எல்லை மீறிவிட்டோம், பாவத்தில் எல்லை மீறிவிட்டோம். எனவே தான் இஸ்லாத்தினுடைய எந்த கர்மத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல் ஹசனத்து பைன ஸய்யிஅத்தைன், ஒரு நன்மையான கர்மம் ரெண்டு பாவத்துக்கு மத்தியில் தான் இருக்கும் என்ற அடிப்படையை ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக அழகாக குறிப்பிட்டார்கள். எனவே வல்லதீன அவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் யுகீமூன ஸலா, அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், அவர்கள் வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாங்கள் அவர்களுக்கு எவைகளை எல்லாம் வழங்கி இருக்கின்றோமோ அவைகளில் இருந்து அவர்கள் செலவழிப்பார்கள், செலவு செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு நாலாவது ஒரு பண்பாக சொல்லுகின்றான். முத்தகீங்களுடைய இறைபக்தர்களுடைய நாலாவது ஒரு தன்மை என்னவென்று சொன்னால், வல்லதீன அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் யுமினூன், அவர்கள் விசுவாசம் கொண்டிருப்பார்கள், ஈமான் கொண்டிருப்பார்கள். எதை கொண்டு? பிமா உன்சில இலைக், உங்களுக்கு நாங்கள் 23 வருட காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி வைத்த அந்த திருக்குர்ஆனை, அந்த வஹ்யை அவர்கள் விசுவாசம் கொள்ளுவார்கள், ஈமான் கொள்ளுவார்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கு முன்னால் நாங்கள் இறக்கி வைத்த வேத நூட்கள், தௌராத், இன்ஜீல், ஜபூர், சுஹ்ஃபுகள் என்று சொல்லி பல வேத நூட்களையும் பல ஏடுகளையும் நாங்கள் இறக்கி வைத்தோம், அவைகளையும் அவர்கள் விசுவாசம் கொள்ளுவார்கள், அவைகளையும் அவர்கள் நம்புவார்கள். இது ஒரு அடிப்படையான முத்தகீங்களுக்கு முஃமின்களுக்கு இருக்கக்கூடிய நாலாவது ஒரு கொள்கை, அடிப்படை. இப்போ யோசிங்க பார்ப்போம். குர்ஆனை ஓதுகின்றோம், மாஷா அல்லாஹ், குர்ஆனை ஓதுகின்றோம், மாஷா அல்லாஹ். குர்ஆனின் மீது நம்பிக்கை, குர்ஆன் சொல்லக்கூடிய கருத்துக்களின் மீது ஈமான், குர்ஆன் சொல்லக்கூடிய கருத்துக்களின் மீது எங்களுக்கு இருக்கிற அசைக்க முடியாத குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறதா? அப்போ எனக்கு அதில் தலையிடுறதுக்கு, என்னோட புத்தியை போடுறதுக்கு, என்னோட புத்தியை பாவிக்கிறதுக்கு எனக்கு அனுமதி இல்லை. அந்த இடத்தில் நான் என்னுடைய புத்தி அப்படியே ஒரு பக்கமாக வைத்துவிட்டு நான் இந்த குர்ஆனை நம்ப வேண்டும், குர்ஆனை நம்ப வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முத்தகீன்களுடைய நாலாவது அடையாளமாக சொல்லுகின்றான். வல்லதீன யுமினூன, அவர்கள் யாரென்றால் அவர்கள் ஈமான் கொள்ளுவார்கள், விசுவாசம் கொண்டிருப்பார்கள். பிமா உன்சில இலைக், உங்களுக்கு நாங்கள் இறக்கி வைத்த அந்த குர்ஆன், அந்த திருவேதத்தின் மீது அவர்கள் விசுவாசம் கொண்டிருப்பார்கள். உங்களின் மீது இறக்கி வைக்கப்பட்டது மட்டுமல்ல, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட ஹஜ்ரத் ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு இறக்கி வைக்கப்பட்ட இன்ஜீல், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இறக்கி வைக்கப்பட்ட தௌராத், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இறக்கி வைக்கப்பட்ட ஜபூர், அதே போல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் போன்ற நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட சுஹ்ஃபுகள், ஏடுகள், இவைகளின் மீது அவர்கள் விசுவாசம் கொண்டிருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இப்போ கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம். என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் குர்ஆனுடைய கருத்துக்களை நாங்கள் எப்படி நம்புகின்றோம்? ஈமான் இருக்குன்னு சொல்லுகின்றோம், நடைமுறை வாழ்க்கையில் வாயால் சொல்லிக்கொள்கிறோம், எங்கள்கிட்ட ஈமான் இருக்குன்னு சொல்லிக்கொள்கின்றோம். நான் கேட்குறேன், புத்தியை ஒரு பக்கமாக மடக்கி வைத்துவிட்டு குர்ஆன் சொல்லக்கூடிய கருத்து உண்மை, அதில் எந்த வகையான லா யஅதீஹில் பாத்தில், குர்ஆன் சொல்லக்கூடிய கருத்துக்கு முரணான ஒரு கருத்தை உலகத்தில் யாராலையும் முன் வைக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம், ஒரு வகையான கொள்கை பிடிவாதம் என்னிடத்தில் உங்களிடத்தில் இருக்கிறதா?
என்னிடத்தில் உங்களிடத்தில் இருக்கிறதா? ஒவ்வொன்றாக யோசிப்போம். அது குடும்பவியலாக இருக்கலாம், சமூகவியலாக இருக்கலாம், வணிகமாக இருக்கலாம், சொந்த வாழ்க்கையாக இருக்கலாம், சமூக பணிகளாக இருக்கலாம். எந்த ஒரு பணியிலையாக இருந்தாலும் குர்ஆன் என்ன சொல்லுது? குர்ஆனுக்கு மாற்றமா? இல்லை. நான் மிம்பரில் இருந்துதான் ஒரு கருத்தை குர்ஆனுக்கு முரணாக சொன்னாலும் இல்லை, அந்த கருத்திலிருந்து நான் வாபஸ் வாங்கிக் கொள்வதற்கு நான் தயார். என்னுடைய கருத்து அது இல்லை, அது பிழை. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படி நடந்துச்சுது. ஒரு கருத்தை சொன்னார்கள், ஒரு பெண்மணி எழும்பி சொன்ன, இல்லை இந்த கருத்து குர்ஆனுக்கு முரணானது. ஹலீஃபாவாக இருக்கிறவர், நாட்டுக்கு ஜனாதிபதியாக இருக்கிறவர், மிம்பர் மேடையில் இருந்து ஒரு கருத்தை சொல்லுகிறார். அதுவும் ஒரு சமூக நலனுக்காக வேண்டித்தான் சொன்னார்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, ஒரு பெண்மணி எழும்பி சொன்னா, இல்லை இது தவறு, குர்ஆன் அப்படி சொல்ல இல்லை என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் கான வக்காஃபன் இந்தல் குர்ஆன், குர்ஆன் அப்படி சொல்லுதா, இது எனக்கு தெரியாதே, அப்படியே அடங்கி விட்டார்கள். தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொண்டார்கள். தன்னை குர்ஆனுக்கு முன்னால் அறியாதவனாக உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார்கள். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, குர்ஆன் உடைய விடயத்தில் நாங்கள் எங்கே இருக்கின்றோம்? இதுதான் இன்றைக்கு இருக்கிற ஆகப்பெரிய கேள்வி. குர்ஆன் படி நடக்க வேண்டும் என்று சொல்லுகின்றோம். முதியோர் இல்லங்கள் கூடிக்கொண்டு போகுது. குர்ஆன் சொல்லுது, வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. இந்த ஆயத்தை ஓதிக்கொண்டு இராக் காலங்களில் தஹஜ்ஜத் தொழுது கொண்டு, இந்த ஆயத்தை ஓதிக்கொண்டு குர்ஆன்களை தமாம் செய்து கொண்டு நாங்கள் எங்களுடைய பெற்றோர்களை அவமதித்து கொண்டிருக்கின்றோம். பெற்றோர்களை மனதுகளை நோகடித்து கொண்டிருக்கிறோம் என்றிருந்தால் நான் கேட்கிறேன், நான் ஓதக்கூடிய குர்ஆனுக்கும் என்னுடைய விசுவாசத்துக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் இடையிலுள்ள தொடர்பாடல் என்ன? வட்டி ஹராம் என்பதை நம்புகின்றோம், ஓதுகின்றோம், ஆனால் வட்டியில் வாழுகின்றோம். வட்டியில் வாழுகின்றோம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஈமான் என்பது உள்ளத்தால் நம்புவது, அதனுடைய பரிபூர்ணத்துவம் அதை நடைமுறைப்படுத்துவது, அதை வாயால சொல்லுவது. இப்போ யோசிங்க பார்ப்போம். இந்த ஆயத்து வல்லதீன யுமினூன பிமா உன்ஸில இலைக், உங்களின் மீது இறக்கி வைக்கப்பட்ட குர்ஆனை, திருவேதத்தை அவர்கள் அப்படியே நம்புவார்கள். புத்திக்கு பட்டாலும் சரி, படாவிட்டாலும் சரி, கண்ணுக்கு தென்பட்டாலும் சரி, தென்படாவிட்டாலும் சரி, குர்ஆன் சொல்லுதா, மாஷா அல்லாஹ், சரி, அதில் மாட்டு கருத்து கிடையாது. அனந்தர சொத்து இப்படித்தான் பங்கு வைக்கப்பட வேண்டும். யூசிக்குமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும் லிஸ்ஸக்கரி மிஸ்லு ஹவ்வில் உன்ஸயைன், குர்ஆன் அப்படித்தான் சொல்லுது. கொஞ்சம் யோசிங்கோ, எங்கட வாழ்க்கையில், எங்கட குடும்ப வாழ்க்கையில் அனந்தர சொத்துக்கள் எப்படி பங்கு வைக்கப்படுகிறது, எப்படி பிரித்து கொடுக்கப்படுகிறது? இது குர்ஆனுடைய ஆரம்பத்திலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சொல்லித்தரான். 6666 ஆயத்துக்களை விளங்கி ஓதி படிப்பதற்கு முன்னாலேயே ஒரு விஷயத்தை விளங்கிக்கோங்கோ, நீங்கள் இந்த நம்புறீங்களா, விசுவாசம் கொள்றீங்களா, நம்பிக்கை இருக்குதா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நம்பிக்கையை எனக்கு உங்களுக்கு முதலாவது நசீபாக்க வேண்டும். அடுத்த வார வகுப்பினூடாக இன்ஷா அல்லாஹ் இதை இன்னும் விரிவாக, குர்ஆனுக்கு நானும் நீங்களும் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, எங்களுக்கு முன்னுள்ள வேதங்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, அந்த வேதங்களில் இருக்கக்கூடிய கோட்பாடுகள், வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடியவைகளை எங்களுக்கு பின்பற்ற முடியுமா? ஷராஇஉ மன் கப்லனா, எங்களுக்கு முன்னால் இறக்கி வைக்கப்பட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவினால் விதியாக்கப்பட்ட ஒரு கட்டளை, சட்டக்கோர்வை இருக்கிறது. அது எப்படிப்பட்டது? இப்படியாக குர்ஆனுடைய ஒரு சமூகமாக வாழுவோம், குர்ஆனை விளங்குவோம்,
குர்ஆனை படிப்போம், குர்ஆனை நடைமுறைப்படுத்துவோம், குர்ஆனை பக்கம் பிறரை அழைப்போம். குர்ஆன் என்பது ஆத்மீகத்தில் உயரப் போக 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 குர்ஆனுடைய எல்லைகளும் விரிவடைந்து கொண்டே போகும் என்பது யதார்த்தம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட ஆத்மீக உணர்வுகளையும் ஆத்மீக எழுச்சியையும் ஆத்மீக பண்பாட்டையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருளுவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.